நம்முடைய கரூர் மாநகரத்துல நடந்த இந்த துயரமான சம்பவத்துல 40 அப்பாவி உயிர்களை பறிகொடுத்திருக்கின்றோம். 56க்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் இன்னைக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதுல சிலருடைய நிலைமை இன்னைக்கும் கவலைக்கிடமா இருக்கு. இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கரூர் மாநகரம் முழுவதுமே, மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது. மொத்தமா அழுகுறல் மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்திக் கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர் உள்ள அடிபட்டு படுத்திருக்கிறாரு. ஹோம்கார்டு அக்கா அவங்க அடிபட்டு படுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தனக்கு பிடித்த யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும், ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிபட்டு படுத்திருக்கிறாங்க. தமிழகத்துல இதற்கு முன்பு இது போல் நடந்ததில்லை, இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, காயமடைந்தவங்க எல்லாமே 56 பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன்கிட்ட எங்களுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை. அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும். அரசாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இறந்து போன ஆத்மாவிற்கு, குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவங்ககிட்ட நான் தொலைபேசி மூலமா அப்பதான் சொன்னேன். இறந்து போன ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம். காயமடைஞ்சவங்களும் வேகமா குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டா அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கின்றோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு இல்லமாக 40 பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம், காசோலையை வழங்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல், காயமடைந்த 56 பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வையுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுதல். பத்திரிகை நண்பர்களுக்கு வேறு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் அண்ணா. நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு 24 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். இதுல பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கிறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா, கிரௌட சரியான முறையில கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழகத்துல நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க, 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல 5 பேரு. வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீதுதான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான இடம் பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேலுசாமி பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல. அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார். 500 பேர் பந்தோபஸ்ல இருந்தாங்க. 500 பேர்ல இல்லைங்கண்ணா, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், கார்டு, வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா 500. கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர்? 100 பேர் கூட இல்ல. ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் 30 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500 சொன்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும்,
அது 10,000 20,000 50,000 நம்பரை விடுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும் அல்ல, அதையே செய்யாம இன்னைக்கு 500 மலுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், அதுலயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. மூன்றாவது, இது பெரிய இழுபறி, கிட்டத்தட்ட 4-5 நாள் இழுபறி. இந்த லேண்டுக்கு போய் பாக்குறாங்க, அங்க போய் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும். வேலுச்சாமிபுரத்துல எந்த வழி இருக்குங்கன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்திருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும். பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும். காரணம், மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும். இல்ல செஞ்சோம், ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ போட்டுட்டோம், கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாதுங்கண்ணா. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார், ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவான். இங்க கொடுங்க, அங்க கொடுங்கம்மா. அதை கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியரின் மீது உடனடியா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். என்ன ஒரு பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா, சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க. இந்தியால 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள். ஏன்னா மத்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கும். அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க? இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க. 5 பேர் இறக்குறாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய 4 ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு? இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா, இல்ல ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்களா, இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க, ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா? அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கின்றேன். சரியான கருத்து. அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கண்ணா. நீங்க வந்து 1 மேன் ஜட்ஜை நாங்க போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம். உடனடியா சிபிஐ என்கொயரி வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்றாரு. ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார் அஜித் குமார் கேஸ்ல. அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும். அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு? லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா, நீங்க கேட்ட கேள்வி, டிவிகே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமா நியாயம் தெரியாதுங்க, போட்டு பார்க்கட்டும். ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம் செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வர்றவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவோம். செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட் ஆச்சு? இதெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காம இருக்கு. கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது. ஒரு நடிகர் கரூருக்கு, பெரம்பலூருக்கு, திருவாரூருக்குள்ள வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க. இதெல்லாம் கிராமத்து பகுதிகள், மக்கள் வருவாங்க. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட். மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க? சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 5 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரே பாயிண்ட் வச்சா 20,000-30,000 பேர் வராம என்ன பண்ணுவாங்க? அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கிறீங்க. சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க. அது வீக் டேவா இருந்தா குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும், படிக்கும். நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க. ஏன்னா ஒரு தூண்டுதல். சரி பாப்போமே, ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே, ஒரு தலைவனை காட்டுவோமே, சினிமா ஸ்டாரை காட்டுவோம். அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும். அவர் யாருமே, எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது. பாவம், அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோட தான் வந்திருக்கிறோம், மக்களும் அவரை பார்க்கணும் ஆசையோட வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை
நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா? இப்ப பாரதிய ஜனதா கட்சியோ வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க, இதையெல்லாம் விஜய் அவர்கள் உணரணும். ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாத்தணும். இந்த வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வீக்கெண்ட்ல போறோம். என்ன நாயங்கன்னா வீக்கெண்ட்ல போனதான் கூட்டம் வரும், வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க. எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க? வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சனாலதான். அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியா குற்றச்சாட்டு சொல்லிங்கன்னா இதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசிக்கும். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும். அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜய் மேல குற்றம் சாட்டுறோம், விஜய் தான் அக்யூஸ் நம்பர் 1, அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க. ஒரு கூட்டத்தை கூட்டுவது, கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம், அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது, அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது. உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அவங்க கோர்ட்ல போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும், வேற இடத்துல வாங்கட்டும், வேற இடத்த கொடுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனேன், நான் வந்தேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம், 10 லட்சம் பேர் வரலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு. அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும், விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும். அந்த வேலையை அரசு செய்யல. விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்ல, வந்த மக்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கல. அரசை பொறுத்தவரை 2 இடத்திலும் தோத்திருக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க, ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க. அதனால அரசு வெட்கி தலை குனியணும். மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ல பக்கறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க. எஸ்பி 10,000 பேர் 20,000 பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜி இருக்கணும் இல்லைங்கன்னா அவங்க வந்து நிக்கணும் அல்ல, அவங்க இருக்கணும் அல்ல. ஓ எதிர்கட்சி கூட்டம், நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லைன்னா மக்கள் கூடுற எண்ணிக்கை தானே முக்கியம். அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு. அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும், தலைவன் இதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், நிற்பார்கள், நம்பிக்கை இருக்கு. 3வது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும். இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும். அதே போல கடைசியா பெற்றோர்களுக்கு, அண்ணா நாம ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா, இது நேரடியா நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கண்ணா, நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியால நம்பர் 2வது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிராக்கு அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு. விஜய் கார்ல போகும்போது பைக்ல 100 பேர் போறாங்க, தொத்த பாக்குறாங்க. என்னன்னா அது, உங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான், இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான், எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச் மேல நிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறது, எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா, ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? இன்னைக்கு 1 ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாங்க நிக்கலாம். 2 பேர் என்னதான் பாதுகாப்பு? 1 ஸ்கொயர் மீட்டர், இப்ப 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1076 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை பேர் நிக்கிறாங்க? 1 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும், அரசு, எஸ்பி, டிசி, விஜய், அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான், உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு. அதனால் நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க, டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்னது? நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மத்தவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான், அம்மாக்கு நீங்க மட்டும்தான். அதனால இந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம், பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலாம்னா வாங்க, இல்லாட்டி வராதீங்க.
டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதான் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டுல ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா ஒரு தலைவர் வராரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம 9 மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க, நாம கழித்து 2:30 மணிக்கு தான் வராரு. அதே சென்னையில 9 மணிக்கு தான் கிளம்புறாரு சொல்லிட்டு 7 மணிக்கு வராரு. அண்ணா, நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்தேங்கண்ணா. அவங்க போட்டிருக்கிற நேரம் கரூரை பொறுத்தவரை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் 3 மணிக்கு விஜய் வரப்போறது. 3 மணியிலிருந்து 10 மணினா 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா. அனுமதி கடிதத்திலேயே 3லிருந்து 10 வரை இருக்கு. அப்பனா விஜய் 3 மணிக்கு வரலாம், விஜய் அவர்கள் 10 மணிக்கு வரலாம். நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது. காரணம், அனுமதி கடிதத்தில் அந்த நேரம் இருக்கு. காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறீங்க? ரோட் ஷோ வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. 2 மணி நேரம் கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 2 மணி நேரத்துல தலைவர் வரலையா, போக விடாதீங்க. 144 எத்தனை சிஆர்பிசி இருக்கு, பயன்படுத்துங்க. அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கன்னா, காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல 3 மணியிலிருந்து 10 மணி வரை காவல்துறை எது கொடுத்தீங்க? இரண்டாவது, இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் 3 மாவட்டத்துக்கு போனவர், இன்னைக்கு 2 மாவட்டமா மாத்திருக்காங்க. மாவட்டம்னா ஜெனரலா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. சனிக்கிழமை வேண்டாம், பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சுட்டு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம். ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும். விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல. தவறு நடந்திருக்கிறது, எல்லா பக்கம் நடந்திருக்கு. அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை, யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கறத எங்க வேண்டுகோள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இதுவரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி? அண்ணா, எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்கண்ணா, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓரவஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் 1 மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்கண்ணா. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க. ஐயா, நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தா எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ கொடுங்க. ரூட் காஸ் பார்க்கணும். ரூட் காஸ், கீழே யாரு வந்தா, எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அது ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் அந்த கிரௌட் எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா, மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்திட்டு சிபிஐ கொடுத்தீங்க. ஒரு இறப்பு, இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க. ஏன் நெஞ்ச நிமித்திட்டு ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால உடனடியாக சிபிஐ கொடுங்க. அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு இத்தனை? அதுக்கு சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும். அதுல யார் தப்பு பண்ணாங்க தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க. யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல. அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல, கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பது. அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணலையா உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா, பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன். எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா. ஏன் போச்சுன்னா, 500 பேர் டிப்ளாய் பண்றோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல, எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க போலீஸ் வண்டியில். அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க?
அதுக்கு சரியான பதில் சொல்லலையே. இடத்த நீங்க கொடுத்திருக்கணும். கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இந்த இடம் தான் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இளைஞர்கள் வர்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர் அன்கன்ட்ரோலபிள். இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா, எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான். அதனால இதையெல்லாம் ஒரு காவல்துறை உணரணும்ல. என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. ஒருத்தர் 2 பேர் 5 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் படிச்சுதான அதிகாரி வந்திருக்காங்க, படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க. அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை. 3வது, ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும். அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க, அதுவரை அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் யாரும் பேச சொல்ல. முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜஸ்டிஸ் அவங்க பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா? எப்படி செக் பண்ண போறாங்க? கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா. 4வது, பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க? ஏன் டிஜிபி போடல? திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன். ஒரு டிஜிபின்னு போட்டா அத்தருக்கும் அதிகாரம் இருக்கும். பொறுப்பு டிஜிபி அவரு யார்கிட்ட பேசுறாரு? ஒரு டிஜிபின்னு போட்டதானே கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார். ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தே மாத்திடுவாங்க. அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கும்? நீங்க டிஜிபி ஏன் போடல? ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடல? அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன், நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கண்ணா. சரி வர நீங்கள் கையாளல. சரி, விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க, துணை முதலமைச்சர் இருந்தீங்க, 5 பேர் ஏன் இருந்தாங்க? 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. விஜய் எங்க போனாரா? உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர். கிரௌட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்ல, எல்லாம் ஃபெயிலியர். சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மத்தபடி விஜய் தான் அது காரணம், அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி அண்ணா உரிமை. ஒருத்தர் வரலாம், 1000 பேர் வரலாம், 1 லட்சம், அது மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க? அதனால விஜய் அவர்கள் அவருதான் காரணம், அதை ஏத்துக்கவே மாட்டேன். விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும், அதை பண்ணல. ஆனா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினேன். அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க அப்படிங்கறதுக்காக அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. பிரிகாஷனரி மெஷர் கட் ஆகல எனக்கு தெரிந்தவரை. அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன், ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறீங்க? எதுக்குங்க கோயில் மேல ஏறுறீங்க, சர்ச் மேல ஏறுறீங்க? மாஸ்க் கீழ இருந்து பாருங்க, எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க, வெளியும் கிரௌட் இருந்தாங்கல்ல. ஆனால் நாமும் பாதுகாப்பா இருக்கணும், கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும். அது முதல். 2வது, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன். நான் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டேன். ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட்டாச்சு. ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க, ஏன்னா டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாங்க. அடர்ந்த இடம், நெருங்கிய சந்து, எங்கேயுமே ஸ்பேஸ் போறக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்ல, ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும்? அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த 40 உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது. பெரம்பலூரே டேஞ்சருங்கன்னா, பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர். ஆனா பெரம்பலூர் நல்ல வேலை அன்னைக்கு அசம்பாவிதம் நடக்கல. நானும் டிவியை பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன். ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில பார்க்க முடியுங்கண்ணா. பெரம்பலூர் வாஸ் டேஞ்சர் அண்ணா. அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதுல தப்பிச்சாச்சு. அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க, வேற ஒரு திருவாரூர்ல விடுங்க. நாமக்கலுடைய ரோடு வேற, அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். அந்த ரோட்டினுடைய தன்மை வேற. கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்பிட். இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பிட். அது 2000 பேர் 5000 பேத்துக்கான இடங்கனாது. அது 27,000 பேர் 30,000 பேத்துக்கான இடம் கிடையாது. அதனால் இடம் முதல் பிரச்சனை, பாதுகாப்பு குளறுபடிகள் 2வது பிரச்சனை. விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை. அவருக்கு உரிமை இருக்கு, யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சந்திப்பதற்கு.